15வது தராவீஹ் தொழுகையை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்களில் அல்லாஹ் தஆலா பனு இஸ்ரவேலர்களான யூதர்களை பற்றி அல்லாஹ் பேசுவான். வஇன்னால முதரக்கும், நிச்சயமாக நாம் பிடிபட்டு விட்டோம் என்று பனு இஸ்ரவேலர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை அல்லாஹ் பதிவு செய்கிறான். குர்ஆனில் 2 இடங்களில் பனு இஸ்ரவேலர்களாகிய யூதர்கள் 2 பெரும் படைகளை கண்ட பொழுது, தன்னை விட சக்தி வாய்ந்த படையை கண்ட பொழுது சொன்ன வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்கிறான். ஒரு இடம் எங்கே என்றால், மூஸா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் பனு இஸ்ரவேலர்களை அழைத்து கொண்டு ஃபிரௌனிடமிருந்து தப்பி வருவார்கள் இல்லையா, இந்த நேரத்திலே முன்னால் நைல் நதியும் பின்னால் ஃபிரௌனுடைய படையையும் கண்ட பனு இஸ்ரவேலர்களான யூதர்கள் சொன்ன வார்த்தை வஇன்னால முதரகூன், நிச்சயமாக நாம் பிடிபட்டு விட்டோம், அவ்வளவுதான், கதை முடிந்தது என்று அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை அல்லாஹ் பதிவு செய்கிறார். பொதுவாகவே யூதர்களுடைய பழக்கம் என்னவென்றால், இறை நம்பிக்கையினுடைய விஷயத்தில் பல நேரங்களில் அவர்கள் பலகீனப்பட்டு போகக்கூடியவர்கள். தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக வேண்டி இறைவனுடைய கட்டளைகளை மீறக்கூடியவர்கள். அதில் ஒரு விஷயத்தை இன்றைக்கு ஓதிய வசனங்களில் அல்லாஹ் எடுத்துரைக்கிறார். இன்னொரு வசனம் வரும், பலஸ்தீனத்திலே நீங்கள் சென்று குடியேறுங்கள், அங்கே அமாலிகாவாசிகள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொன்ன பொழுது, அவர்களெல்லாம் எங்களை விட பலத்தால் சக்தி வாய்ந்தவர்கள், எனவே அவர்களை நாங்கள் எதிர்கொள்ள மாட்டோம், அவர்களிடத்தில் சண்டையிட மாட்டோம், நாங்கள் இன்னா ஹாஹுனா காயிதுன், இங்கேயே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் என்று அவர்கள் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் தஆலா குர்ஆனின் இன்னொரு இடத்திலே பதிவு செய்கிறார். ஆக இந்த 2 இடத்திலும் அல்லாஹ் யூதர்களை பற்றி சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் தங்களை விட பலமானவர்களை அவர்கள் கண்டால் தங்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக வேண்டி ஓடி ஒளிந்து கொள்வார்கள் என்று குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் பதிவு செய்கிறார். இன்னொரு பொருள், ஈமான் கொண்ட மூமின்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிற பொழுது சொல்வார், மூமின்கள் அவர்கள் இறை நம்பிக்கையில் உச்சத்திலே உள்ளவர்கள். சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்கிற பொழுது, ஒரு போருக்கு போயிட்டு வருவாங்க, திரும்பவும் இன்னொரு போர் என்று அறிவிக்கப்படுகிற பொழுது, மிகப்பெரிய படையை கொண்டு மூமின்களை அச்சுறுத்தப்படுகிற பொழுது பயந்து ஓட மாட்டார்கள். இன்னால முதரக்கூன், நாம தொலைஞ்சோம் அப்படிங்கிற வார்த்தையை மூமின்கள் சொல்ல மாட்டார்கள். மாறாக ஃபஸாதத்துஹும் ஈமானா, அவர்களுடைய ஈமான் இன்னும் அதிகமாகும், யார் வந்தாலும் இன்னும் பெரிய படை வந்தாலும் எதிர்த்து நிற்பார்கள் என்று குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறார். இப்ப யூதர்களுக்கும் இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு மத்தியில் உண்டான வித்தியாசம் என்ன? ஒன்றே ஒன்றுதான். யூதர்கள் இந்த உலகத்திலே பிரச்சனை வருகிற பொழுது அல்லாஹ்வை மறந்து விடுவார்கள். இறை நம்பிக்கையில் அவர்கள் குறை காணக்கூடியவர்கள், எனவே அவர்கள் பயந்து ஓடுவார்கள். இந்த அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, மூமின்களை பொறுத்தவரை அப்படி அல்ல. எந்த நிலையிலும் அவர்கள் எவ்வளவு பெரிய படை எதிர்த்து வந்தாலும் அவர்கள் எதிர்த்து நிற்பார்கள். ஏனென்றால் அவர்களுடைய உள்ளத்திலே இறை நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வின் மீது உண்டான நம்பிக்கை பலமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்வார். இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா, யூதர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மத்தியில் நடக்கக்கூடிய இந்த போர், இஸ்ரேல் போர், ஈரான் இஸ்ரேல் போர் நடக்கல, நீங்க கொஞ்சம் அப்படியே ஆய்வு செஞ்சு பாருங்களேன். இஸ்ரேல் அது ஒரு யூத நாடு. ஈரான் அகீதாவிலே பலவிதமான மாற்றங்கள் இருந்தாலும், அவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருந்தாலும், அவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டுள்ளதால் அது ஒரு இஸ்லாமிய நாடு. இஸ்ரேல் யூத நாடு, ஈரான் இஸ்லாமிய நாடு. கொஞ்சம் பாருங்கள்,
உயிருக்கு எல்லா நிலைகளிலும் பயந்து ஓடக்கூடிய யூதர்கள் இன்றைக்கு மிக தைரியமாக போர் செய்கிறார்கள் என்றால் அவர்களுடைய நம்பிக்கை என்பது எதை சார்ந்து இருக்கிறது? அவர்களுடைய பொருளாதாரத்தில் இருக்கிறது. பொருளாதாரத்தை நம்புகிறார்கள், அவர்களுடைய படை வீரர்களை நம்புகிறார்கள். இதெல்லாம் தாண்டி தனக்கு துணையாக அமெரிக்கா என்ற ஒரு நாடு இருக்கிறது, என்னாலும் அவன் பார்த்துக்கிடுவான் அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டின் மீது நம்பிக்கை வைத்து இன்றைக்கு யூதர்கள் போர் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னொரு புறம் ஈரானை எடுத்துக் கொள்ளுங்கள், அவர்களுக்கென்று ஆதரவுக்கு யார் இருக்கிறார்கள்? வெளியில எவ்வளவுதான் நாங்க ஆதரவு கொடுக்கணும்னு சொன்னாலும் இன்றைக்கும் அவர்கள் தனித்து போரிடுகிறார்கள். உலகத்திலே மிகப்பெரிய வல்லரசான அமெரிக்காவை எதிர்த்து அவர்கள் போரிடுகிறார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அமெரிக்காவை அழிக்கக்கூடிய அளவிற்கு இவர்களிடத்தில் அதிகாரம் இருக்கிறதா? கண்டிப்பாக கிடையாது. அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய அளவிற்கு உண்டான திராணி இருக்கிறதா? கண்டிப்பாக கிடையாது. எல்லா விதத்திலும் இவர்களை தாண்டி அமெரிக்கா படை பலத்தாலும் ராணுவ பலத்தாலும் அது மிகப்பெரிய கட்டமைப்பிலே உள்ளது என்றாலும் அவர்கள் துணிந்து எதிர்க்கிறார்கள். என்னானாலும் பரவாயில்ல, வந்து பார் என்று அவர்கள் நிற்கிறார்கள் என்றால் என்ன காரணம்? இந்த ஆயத்துல்லா அல் கமானி இறந்து போனார்ல, ஈராக் நாட்டினுடைய அந்த அதிபர், அவர் சொன்ன வார்த்தை குர்ஆனுடைய வசனத்தை அவர் பேசுகிறார். அந்த மக்களிடத்திலே உரையாற்றுகிற பொழுது, இந்த போர் முன்னால் ஆரம்பத்திலே ஏற்படுகிற பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வலா தஹினு, குர்ஆனுடைய வார்த்தை இது. வலா தஹினு வலா தஹ்ஸனு, நீங்கள் எதற்கும் பயப்படாதீர்கள், எதற்கும் நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். எவ்வளவு பெரிய ஏகாதிபத்திய எவன் வந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் வஅன்துமுல் அஅலவுன இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தால் நீங்கள் தான் இந்த உலகத்திலே உயர்ந்தவர்கள். எனவே யாரை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் பேசிய அந்த குர்ஆனுடைய வசனம் இருக்கிறதா இல்லையா? இதுதான் இறை நம்பிக்கையினுடைய அந்த வெளிப்பாடு என்பது. ஏன் எதிர்க்கிறார்கள்? அமெரிக்காவை எதிர்த்தா, இஸ்ரேலை எதிர்த்தா மிகப்பெரிய இழப்பு ஏற்படும் தெரியும். ராணுவ வீரர்கள் துன்புறுத்தப்படுவார்கள், ராணுவ வீரர்கள் அழிக்கப்படுவார்கள். ஈரானுக்கு தெரியும் மிகப்பெரிய பாதிப்பு மக்களுக்கு நம்முடைய நாட்டில் ஏற்படும் என்பது தெரியும். ஆனாலும் அவர்கள் துணிந்து நிற்கிறார்கள் என்றால் ஒன்றே ஒன்றுதான், எந்த நிலையிலும் எவனுக்கும் நாங்கள் அடிபணிய மாட்டோம். இன்றைக்கு அரபுலகம் அமெரிக்காவிற்கு அடிபணிந்து இன்றைக்கு நிறைய அரபு நாடுகள் அடிமை வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறதா இல்லையா? அதுபோன்று இல்லாமல் நாங்கள் அடிமைகளாக இல்லாமல் படைத்த ரப்பிற்கு மாத்திரம் அடிமைகளாக இந்த உலகத்திலே வாழ்வோம். எங்களை அடிமைப்படுத்துவதற்கு எவன் வந்தாலும் சரி துணிந்து எதிர்த்து நிற்போம் என்று அவர்களுடைய ஈமானிய உணர்வு அவர்களை இவ்வளவு பெரிய படையை எதிர்ப்பதற்கு துணையாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இறை நம்பிக்கை. ஆனா பரிதாபத்திற்குரிய செய்தி என்ன? இன்றைக்கு இஸ்லாமிய நாடுகளுக்குள் சண்டை போடக்கூடிய, அழிக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? ஈரான் அது ஒரு இஸ்லாமிய நாடு, அது அழிக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய அந்த தூதரகங்கள், அமெரிக்காவினுடைய ராணுவ தளவாடங்கள் இருக்கக்கூடிய இடத்தை தான் அழிக்குது. ஆனாலும் கூட அது இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் இஸ்லாமிய நாடுகள். பாதிப்பு எல்லாமே இஸ்லாமிய நாடுகளுக்கு. இஸ்லாமிய நாடுகளுக்குள்ளேயே இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை இன்றைக்கு மத்திய வளைகுடா நாடுகளிலே ஏற்பட்டு விட்டது. காரணம் ஒன்றே ஒன்றுதான், மார்க்கம் இரண்டு விஷயங்களை வலியுறுத்தி சொல்லும். எந்த நிலையிலும் நீங்கள் இறை நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள், இது ஒன்று. இரண்டாவது, எல்லா நிலைகளிலும் நீங்கள் முஸ்லிம்கள் என்ற உணர்வோடு ஒற்றுமையாக இருங்கள். இறை நம்பிக்கை ஓரளவுக்கு இருக்குது சரி, ஆனால் ஒற்றுமை என்பது இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் இருக்கிறதா? நாடுகளுக்கு மத்தியில் இஸ்லாமிய நாடுகள் எவ்வளவு நாடுகள் இருக்கிறது, ஒற்றுமை இருக்கிறதா? கண்ணியத்திற்குரியவர்களை அகைதாவை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு இவன் ஷியாவாக இருக்கிறான், இவன் சன்னியாக இருக்கிறான், இவன் அந்த ஜமாத்தை இந்த ஜமாத்தை அப்படி இப்படி இன்றைக்கு பிரிந்து போவதற்கு பல காரணங்களை சொல்லி இன்றைக்கு சமூகம் பல பிரிவுகளாக பிரிந்து கிடைப்பதனுடைய விளைவு என்ன? எவையவல்லாம இன்னைக்கு வந்து என்ன செய்யலாம், பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறான். சமூகத்தினுடைய ஒற்றுமையை ஒருபோதும் குலைப்பதற்கு மார்க்கம் அனுமதி கொடுப்பதே இல்லை. ஒரு நிகழ்வை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இறுதி காலகட்டம்,
அதாவது மரணத்தினுடைய விளிம்பில் இருப்பாங்க. இப்போ முக்கியமான சஹாபாக்கெல்லாம் வருவாங்க, வந்து கலீஃபா அவர்களே, நீங்கள் மரணம் அடைவதற்கு முன்னால் அரபு நாட்டினுடைய அடுத்த ஜனாதிபதியா அடுத்த கலீஃபா யார் என்பதை நீங்கள் சொல்லிட்டு போங்க, தேர்ந்தெடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவாங்க, எனக்கு 2 சுன்னத் இருக்குது. ஒண்ணு பெருமானாருடைய சுன்னத் என்ன, அவர்கள் வஃபாத் ஆகிற பொழுது அடுத்த கலீஃபா யார் அப்படிங்கிறது என்ன செய்யல, சொல்லல, மௌனமாகவே நபி அவர்கள் இருந்து விட்டார்கள். என்னால் அப்படியும் இருக்க முடியும். இரண்டாவது சுன்னத் ஒன்று இருக்குது, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆகிற பொழுது அவர்கள் நேரடியாக என்னை தேர்ந்தெடுத்தார்கள். அதுபோன்று நான் ஒரு கலீஃபாவை என்னால் நேரடியாக தேர்ந்தெடுக்கவும் முடியும். இந்த 2 சுன்னத் இருக்குது. ஆனால் நான் மூன்றாவதாக ஒரு விஷயத்தை செய்கிறேன். என்ன தெரியுமா? அஷரத்துல் முபஷ்ஷரா, சொர்க்கத்தை கொண்டு சோபனம் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்களில் இப்பொழுது 6 சஹாபாக்கள் நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள். அந்த 6 சஹாபாக்களுக்கும் நான் பொறுப்பை வழங்குகிறேன். அந்த 6 பேர் ஒன்று கூடுங்க. அந்த 6 பேர் ஒன்று கூடி உங்களுக்குள் ஒரு தலைவரை, அதாவது 6 பேர் சேர்ந்து உங்களுக்குள் ஒரு தலைவரை நீங்கள் முடிவு செய்யுங்கள் என்பதாக சொல்லிட்டு, அதுக்கு பின்னாடி அவங்க சொன்ன வார்த்தை தான் மிக முக்கியமானது. சொல்லுவார்கள், அந்த 6 பேரும் சேர்ந்து ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்ல என் மகன் அப்துல்லா வரக்கூடாது, என் மகன் அப்துல்லா வரக்கூடாது. அந்த 6 பேரும் பொதுவான ஒரு நபரை தேர்வு செய்ய வேண்டும் சொல்லுவாங்க. அதுல 3 பேர்கள் ஒரு நபரையும் இன்னொரு 3 நபர்கள் இன்னொரு நபரையும் சொன்னாங்கன்னா, இதுல அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் எந்த 3 பேரில் இருக்கிறாரோ அவர்கள் சொல்லக்கூடிய அந்த நபரை ஜனாதிபதியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல்லிட்டு சொல்லுவாங்க கடைசியா. ஆனால் இது வல்லாமல் 6 பேர்ல 5 பேரு ஒரு நபரை முழு மனதாக இவர்தான் அடுத்த கலீஃபா என்று முடிவு செய்து ஒரே ஒரு நபர் மாத்திரம் மாற்றி பேசினார் என்றால் சொல்வார்கள், அவர் சஹாபியாக இருந்தாலும் பரவாயில்லை, அதே இடத்தில் அவரை கொலை செய்து அங்கேயே அவருக்கு ஜனாசா தொழுக வச்சு அதே இடத்திலேயே அவரை அடக்கம் செய்து விடுங்கள். எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லிட்டு சொல்லுவாங்க, இப்படி நடக்காது, ஆனாலும் இது போன்று நடந்தால் நீங்கள் இப்படித்தான் செய்ய வேண்டும். ஏன், என்ன காரணம் தெரியுமா? அஷரத்துல் முபஷ்ஷராவாக இருந்தாலும் அவர் கொலை செய்யப்படுவதை கூட நான் ஏற்றுக்கொள்வேன். ஆனால் அவர் மூலமாக சமூகத்திலே பிரிவினையும் ஒற்றுமையின்மையும் ஏற்படுவதை ஒரு காலத்திலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்.